ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நூகிஷல் ஹிசாப ஃபஹுவ ஹலக, எவன் கேள்வி கணக்கிலே மாட்டிக்கொண்டானோ அவன் அழிந்து விட்டான், அவன் நாசமாகி விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கேள்வி கணக்கு மிக பயங்கரமாக இருக்கும். இந்த கேள்வி கணக்கிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. ஆனால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கமான நபி, இந்த கேள்வி கணக்கிலிருந்து தப்புவதற்கு ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த துஆவை ஓதும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கேள்வி கணக்கிலிருந்து எங்களை பாதுகாக்கிறான். அது என்ன துஆ, அதை பற்றி தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. மறுமை நாள் என்பது மிக பயங்கரமான நாள். உலகத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு பாவங்களை செய்திருக்கிறோமோ, அவை ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையுடைய நாளிலே கேள்வி கேட்பான். ஒவ்வொரு மூச்சுக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாங்கள் ஒரு மூச்சை விடுகிறோம், ஒரு மூச்சை உள்ளே எடுக்கிறோம். ஒவ்வொரு மூச்சுக்கும் இந்த மூச்சை நீ எவ்வாறு விட்டாய், இந்த மூச்சை நீ எப்படி உள்ளே இழுத்தாய், அந்த சந்தர்ப்பத்தில் நீ என்ன செயலை செய்தாய் என்ற பல கேள்விகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். அருமையானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய புகாரி ஷரீஃப்ல 103வது ரிவாயத்தாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2876வது ஹதீஸாக தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், லைஸ அஹதுன் யுஹாஸபு யௌமல் கியாமத்தி இல்லா ஹலக, கியாமத்துடைய நாளிலே எந்த மனிதன் கேள்வி கணக்கு கேட்கப்படுவானோ அவன் அழிந்து விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்? அந்த அளவுக்கு பயங்கரமாக கேள்வி கணக்கு இருக்கும். ஒவ்வொரு விடயத்தை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெள்ளத் தெளிவாக கேட்பான். நீ எப்படி இதை செய்தாய், நீ எங்கே செய்தாய், எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த கேள்விகளை கேட்கும் பொழுது மனிதன் பொய் சொல்ல ஆரம்பிப்பான். சூரா யாசினிலே அல்லாஹ் கூறும் பொழுது, அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், மக்களுடைய வாய்களுக்கு நாங்கள் முத்திரையிட்டு விடுவோம், வ துகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் தான் பேசும், வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் என்னென்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதற்கு அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறார். இதே போல சூரா ஹாமீம் சஜிதாவிலே அல்லாஹ் கூறும் பொழுது, ஒவ்வொரு மனிதனுக்கு எதிராக அவனுடைய உடல் உறுப்புகளை மறுமையுடைய நாளிலே அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். உடனே இவன் ஆச்சரியப்பட்டு கேட்பான், வகாலு லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா, அந்த தங்களுடைய உடல் உறுப்புகளை பார்த்து ஒவ்வொரு மனிதனும் கூறுவார், எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொன்னீர்கள்? அந்த நேரத்திலே ஒவ்வொரு உடல் உறுப்பும் பேசும், அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை, அனைத்தையும் பேச வைத்த அல்லாஹ் இன்றைய நாளிலே எங்களை பேச வைத்து விட்டான் என்று அந்த எல்லா உடல் உறுப்புகளும் சொல்லும். அருமையானவர்களே, ஆகவே மறுமை நாளில் கேள்வி கணக்கிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. அது நினைத்து பார்க்க முடியாத பயங்கரம். அப்படி இருந்தும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்வி கணக்கிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி சில வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த துஆவை ஓதினால் அந்த கேள்வி கணக்கை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்றாங்க, ஒரு தடவை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யஸீரா, அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யஸீரா, அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யஸீரா என்ற துஆவை கூறினார்கள். அதாவது, யா அல்லாஹ், எனக்கு லேசான கேள்விகளை கேட்பாயாக என்பது தான் இந்த துஆவுடைய பொருள். தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, வமல் ஹிசாபு யஸீர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, லேசான கேள்வி கணக்கு என்றால் என்னவென்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறினார்கள், அய்யுன்தர ஃபீ கிதாபிஹி ஃபயுதஜாவஸ் அன்ஹு, ஒரு அடியானுடைய பட்டோலைகளை பார்த்து அந்த அடியானை மன்னிப்பது தான் லேசான கேள்வி கணக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு அடியானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனிமையிலே அழைப்பான். அவனை பார்த்து, நீ இன்னென்ன பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறாய், இதை நீ ஏற்றுக்கொள்வாயா, ஏற்றுக்கொள்கிறாயா என்று
என்று சொன்னதும் அவன் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்வான். அதற்கு பிறகு உலகத்திலே உன்னுடைய பாவங்களை நான் எப்படி மறைத்தேனோ அதே போல இன்றைய நாளிலும் உன்னுடைய பாவங்களை நான் மறைத்து விட்டேன், நீ சுவர்க்கத்திற்கு சென்று விடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை பார்த்து தனிமையிலே கூறுவான். இது தான் லேசான கேள்வி கணக்கு என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். ஆகவே இந்த துஆவை நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவான். அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யஸீரா, யா அல்லாஹ் எங்களுக்கு லேசான கேள்விகளை கேட்பாயாக என்று நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வருவோம். இந்த விடயத்தை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு மன் நூகிஷல் ஹிசாப யௌம இதின் யா ஆயிஷா ஹலக, ஆயிஷாவே அன்றைய நாளில் யார் கேள்வி கணக்கிலே மாட்டிக்கொள்வாரோ அவன் அழிந்து விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு 3 விடயத்தை ஒரே ஹதீஸிலே கூறினார்கள். இந்த 3 விடயத்தை யார் செய்வாரோ அவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசான கேள்விகளை கேட்டு தன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக அந்த அடியாரை சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைவிக்கிறான் என்று சொன்னார்கள். தபரானி, பஸ்ஸார், ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத். இந்த ஹதீஸை இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ் என்பதாக கூறுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸலாசு மன் குன்ன ஃபீஹி, 3 விடயங்கள் எவரிடத்திலே இருக்கிறதோ ஹாஸபஹுல்லாஹு ஹிசாபை யஸீரா வ அத்கலஹுல் ஜன்னத பிரஹ்மத்திஹி, அவருக்கு அல்லாஹ் லேசான கேள்வி கணக்குகளை கேட்டு தன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக அந்த அடியாரை சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைவிக்கிறான் என்று சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள், வமா ஹிய யா ரசூலல்லாஹ் பி அபி அன்த வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அந்த 3 விடயங்கள் என்னவென்று சஹாபாக்கள் கேட்டார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக சொன்னார்கள், துஅதி மன் ஹரமக், உங்களுக்கு கொடுக்காமல் யார் தடுக்கிறாரோ அவருக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். இது உண்மையிலேயே செய்ய முடியாத ஒரு காரியம். இந்த விடயத்தை செய்வதற்கு எம்முடைய மனது எப்பொழுதுமே ஒத்துக்கொள்ளாது. ஒருவர் கொடுக்காமல் தடுத்தார், கஷ்டத்துடன் இருக்கும் பொழுது நாம் ஒரு தேவையை கேட்க சென்றால் அவர் கொடுக்க முடியாது என்று எங்களுக்கு சொல்லி எங்களை விரட்டிவிட்டார். அப்படியாப்பட்ட ஒருவர் ஒரு தேவையை கேட்டு வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஅதி மன் ஹரமக், அவருக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். அவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நம்முடைய மனது விரும்பாது, ஆனாலும் யார் இந்த விடயத்தை செய்கிறாரோ அவருக்கு கேள்வி கணக்கு லேசாக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இரண்டாவது சொன்னார்கள், வ தஸில் மன் கதஅக், உங்களை யார் துண்டித்து வாழ்கிறாரோ அவருடன் சேர்ந்து வாழுங்கள் என்றார்கள். இதுவும் கஷ்டமான ஒரு விடயம். துண்டித்து வாழ்பவர், இனி எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் எந்த உறவும் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே சென்று விடு என்று நம்முடைய உறவினர் ஒருவர் வெளியேற்றிவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அவர் துண்டிக்கிறாரா, நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். அப்படி செய்தால் கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் உங்களுடைய கேள்வி கணக்கை லேசாக ஆக்குகிறான் என்றார்கள். மூன்றாவது அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ தஅஃபு அம்மன் ஸலமக், உனக்கு அநியாயம் செய்தவனை நீ மன்னித்து விடு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இன்று எவ்வளவு அநியாயம் நடக்கிறது. சொத்து என்று வரும் பொழுது வீட்டிலே 5 பேர் இருக்கிறார்களா, ஒருவருக்கு எல்லா சொத்துக்களையும் பெற்றோர்கள் எழுதிவிடுகிறார்கள், அல்லது 4 பேருக்கு எழுதிவிட்டு ஒருவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறார்கள். எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கிறது. இதே போல 2 சகோதரர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வருகிறது. எல்லா சொத்துக்களையும் அந்த சகோதரன் எழுதி வாங்கிவிட்டு இந்த சகோதரனை வீட்டை விட்டே வெளியாக்கி விடுகிறான். இதே போல ஏராளமான அநியாயங்கள், பல வகை வகையான அநியாயங்கள் நடக்கக்கூடிய காலத்திலே நாங்கள் வாழ்கிறோம். இப்படி அநியாயங்கள் நடந்திருந்தாலும் அந்த அநியாயம் செய்தவனை நீ மன்னித்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயரிய 3 பண்புகளை சொன்னார்கள். இந்த 3 விடயத்தை நீங்கள் செய்தால் ஹாஸபஹுல்லாஹு ஹிசாபை யஸீரா, கேள்வி கணக்கை அல்லாஹ் லேசாக ஆக்குகிறான். வ அத்கலஹுல் ஜன்னத பிரஹ்மத்திஹி, தன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக அந்த அடியாரை அல்லாஹ் சுவர்க்கத்திலே நுழைவிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாப்பட்ட வழிகாட்டல்களை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த வழிகாட்டல்களை நாங்கள் பின்பற்றும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய காரியங்களையும் லேசாக ஆக்கிறான். மறுமையில் நம்மை அந்த கேள்வி கணக்கை விட்டு பாதுகாத்து உயர்தரமான சுவர்க்கத்துக்கு நம்மை நுழைவிக்கிறான். ஆகவே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிமுறைகளை முடியுமான அளவு நாங்கள் கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய குழந்தைகள், நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சந்ததியினர் பூரா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கணக்கை லேசாக ஆக்கி அந்த உயர்தரமான சுவர்க்கத்தை நசீபாக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.